ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரெட் குலாப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே 2ஆக கட் பண்ணி நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவு அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். எனக்கு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 8 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். 8 ப்ரெட்டில் ஒரு 20 குலோப்ஜாம் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சுகர், 1 கப் தண்ணி, வாசத்துக்காக ஏலக்காய், குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. சேர்த்துட்டு கம்பி பதம்லாம் வேணாம், 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனாலே நமக்கு போதும். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே நல்ல ஒரு சிரப் பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவு வந்ததும் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். இப்போது இந்த நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம அப்படியே குட்டி குட்டியாக பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கிராக் விழுவாமல் கரெக்டாக ஷேப்பாக பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க. கிராக் விழுந்துச்சுன்னா குலோப்ஜாம் நல்லா இருக்காது. அந்த வெடிப்பு வந்துச்சுனாலும் அந்த எண்ணெயில் போட்ட வரதுக்கு அது வெடிப்பு நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிராக் இல்லாமல் அழகாக கையில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது 5 நிமிஷம் ஊறினா தான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் ப்ரெட்டு பால் மிக்ஸ் பண்ணும்போது 5 நிமிஷம் விட்டுருங்க மாவு. இப்போது நான் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 20 பால் கிடச்சிச்சு. நான் 8 ப்ரெட் போட்டேன். அதில் எனக்கு 20 குலோப்ஜாம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளில சீக்கிரமாக நம்ம கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம அப்படியே சிம் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு குலோப்ஜாம் நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம குலோப்ஜாம் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம கரண்டியால் எடுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஈவனாக அந்த கோல்டன் கலர் வரும். அதனால் அப்படியே இந்த மாதிரி கரண்டி இல்லை நார்மல் எந்த கரண்டி இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயை அப்படியே எடுத்து விடுங்க. அப்போது அந்த குலோப்ஜாம் உருண்டை எல்லாமே அது அப்படியே சேர்ந்து ஈவனாக கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த அளவு வர வரையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா காந்திடும். இப்போ பாவும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல குலோப்ஜாம், பாவு ஆறணும். இந்த உருண்டை லைட்டான சூடில் இருக்கணும், அதுதான் கரெக்டு. ஒருவேளை பாவு சூடாக இருந்து இதுவும் சூடாக இருந்துச்சுன்னா குலோப்ஜாம் நல்லா வராது. பாவு ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் நல்லா இதில் ஊறினுச்சுன்னா நமக்கு இப்போ குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. குலோப்ஜாம் செய்யணுன்னா குலோப்ஜாம் மாவு வாங்கி தான் குலோப்ஜாம் செய்யணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் எப்போதுமே ப்ரெட் பாக்கெட் இருக்கும். அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் மீற தான் செய்யும். அதில் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவி. தேங்க்யூ.